ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்க்காதவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. போன பார்ட்டில் நீங்கள் பார்த்தது ஆதிரப்பள்ளியோட அந்த டூரிஸ்ட் தான் பார்த்துருப்பீங்க. ஆதிரப்பள்ளி எங்கெங்கெல்லாம் சுற்றணும், எந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்றத எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நான் திரிஷூரில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆதிரப்பள்ளிலேருந்து பஸ்ஸில் கிளம்பி திரிஷூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே இருக்கிற நம்ம ஆட்டோக்காரனை நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு மாயா டெம்பிள், குட்டிச்சாத்தான் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம முதல்ல போகிறோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த டெம்பிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி குருவாயூர் போகிறத தான் பிளானு. ஆனால் அந்த டெம்பிளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டெம்பிள் கிளம்பி ஆட்டோலேயே கிளம்பி போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஆட்டோ தான். ஏன்னா அவர் தான் ஃபுல்லாக நம்மளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறது. நமக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ இதுதான் காய்ஸ் அந்த விஷ்ணு மாயா கோவில் டெம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வேணாலுமே அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்து அந்த வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இதுதான் அவுட் வியூ. ஸோ உள்ளே வந்து நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ சரியான வெயில், ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருவிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி குருவாயூர் போயிடலாம். நம்ம குருவாயூர் கோயில் பார்த்தே ஆகணும், அது ரொம்ப டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மீட்டரை வீடியோ எடுத்தால் கூட அதில் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதில் இருக்க சென்சார் லைட் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு எவ்வளோ ஓடுது அப்படின்றது தெரியல. கிலோமீட்டருக்கு வந்து எல்லோரும் 30 ரூபா வாங்குறாங்க. இவர் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 25 ரூபா வாங்குறாரு. ஸோ கரெக்டாக நம்ம வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யானைக்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரில் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வரத்துக்கு மதியானம் ஆச்சுன்றனால குருவாயூர் போவோம்னா நீங்கள் குருவாயூர் ஈவினிங் போங்க, இது ஃபஸ்ட்டு இந்த யானைக்குண்டு பார்த்துருங்க, சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யானையே பார்க்கல ஆதிரப்பள்ளியில் அப்படின்னு ஃபீல் பண்ண எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் யானையை பார்த்தோம் காய்ஸ். ஸோ 20 ரூபா தான் டிக்கெட்டு. மறக்காமல் குருவாயூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை போகுது காய்ஸ். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் ஒரு யானை நடந்து வந்து இது லாங்கில் இருந்து. ஸோ கிட்ட வர வந்து பார்த்திங்கன்னா ஜூம் வீடியோ நான் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிட்டவே காட்டுறேன். நல்லா பாருங்கள் இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட்டான யானைலாம் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த வியூ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் லாங்லலாம் யானையை நிற்க வச்சுருந்தாங்க, கிட்ட போகாத மாதிரி. ஸோ இந்த ஷார்ட் வீடியோவில் இந்த யானையை பாருங்கள் காய்ஸ். எவ்வளோ கிலோ வெயிட்டாக இருந்துச்சு, சாலிடாக நோக்கணும். வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. குருவாயூர் கோயில் வந்தீங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அது யானைக்குண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே யானை இருக்குது. அது எவ்வளோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் ஆனால் 150 மேலே யானை இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ நிறைய வந்து யானைலாம் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒன்று ஒரு ரகத்தில் இருந்தது. ஸோ லாங்கில் சில யானையை நிற்க வச்சுருந்தாங்க. எனக்கு கிட்ட போனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லிட்டு லாங்கில் இருந்து நான் நிறைய யானையாக பார்த்தோம். ஸோ சில யானை வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக அமைதியாக சாதுவாக இருந்ததுங்க. சில யானை பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிச்சிங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா ரகத்தையும் யானை என்னென்ன சேட்டப் பண்ணுமோ நாங்கள் எல்லாத்தையுமே அங்கே நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த இதை அப்படியே தூக்கிட்டு வந்து கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி இடத்துல வந்து அது வைக்கிது. ஸோ இந்த மாதிரி நல்லா சாதுவோட நல்லா சொல்கிற பற்றி கேட்குற யானையும் இருக்குது, மதம் பிடிச்ச யானையும் வச்சுருக்காங்க அங்கே. சில யானை வந்து பார்த்திங்கன்னா சாதுவான்னு இருந்துட்டு ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. அப்புறமா தான் ஒருத்தர் சாப்பாடு வைக்கிறதுக்காக போனார். ஸோ அந்த சீனையும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் போகும்போது எல்லா இதுவுமே பார்த்துட்டோம் கைஸ். யானை குளிக்கிறதுலேருந்து யானை சாப்பாடு வைக்கிறது, யானை சாப்பிட்றது, யானை டான்ஸ் ஆடுறது, யானை மரத்தை பிடிச்சி சாப்பிட்றது எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். சாப்பாடை உருட்டி ஒரு ஓரமாக வைக்கிறாங்க, அதை எடுத்து இப்படி சாப்பிட்டுக்குது. இந்த யானை பார்த்தீங்கன்னா உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கவே நேரில்.
அப்படி குளிப்பாட்டுறது தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பைப்பில் வந்து ஒரு யானையை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது லாங்கில் இந்த யானையை பார்ப்பீங்க நீங்கள். ஏன்னா இதுக்குள்ளே போகவே முடியாது. நிறைய யானை வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நோ என்ட்ரி காய்ஸ். ஏன்னா இதுக்குள்ளே இருக்க யானை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. இங்கே பாருங்கள், நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே ரெட் கலரில் எங்கள் பக்கத்துலேயே 2 செக்யூரிட்டி உட்காந்துருக்காங்க. ஸோ உள்ளே விடாத மாதிரி. ஸோ அதுக்குள்ளேயே உண்டு ஒரு பெரிய ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஸோ யானைலாம் இங்கே குளிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சரியான மீன், ஏகப்பட்ட மீன் இருக்குது உள்ள. சூப்பராக இருந்தது பார்க்கவே அந்த சவுண்டோட. இன்னொரு அணியை படுக்க போட்டு குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க காய்ஸ். பயங்கரமாக வந்தது பார்க்கவே. அது சமத்தாக படுத்துட்டு இருந்தது. 3 பேர் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்ருக்காங்க. அதை எல்லா ஆங்கிலையும் வச்சு திருப்பி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மதியானத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக குருவாயூர் அண்ணன் வந்து இறங்கிட்டோம். இங்கே வந்து இறங்கினோடனே குருவாயூர் கோவிலில் போனால் ஒரு யானை போயிட்டுருக்கு. டக்குன்னு நம்ம ஆட்டோக்காரு அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ரூமுக்கு போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் கரெக்டாக குருவாயூர் கோவில் நாங்கள் வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்தோடனே அங்கே லாட்ரி டிக்கெட்டு தான். ஸோ நாங்கள் போனது ஓணம் டைம்ன்றனால அந்த ஓணம் பம்பர் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் போயிட்டோம். ஸோ இதுதான் காய்ஸ் குருவாயூர் என்ட்ரன்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வரேன். சின்ன வயசில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேனே. 15 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ இங்கே இடத்துல செப்பல் டோக்கன் இருக்குது. ஸோ அங்கே செப்பலை விட்டுட்டு டோக்கனை வாங்கிட்டு வந்துடணும். கரெக்டாக 6 மணிக்குள்ளே நம்ம வந்துடணும். ஒரு டைமிங் தான். அதுக்கப்புறம் அந்த டோக்கன் இதை மூடிடுவாங்க. ஸோ உள்ளேயும் குருவாயூர் கோயில் ஃபோன் நாட் அலோடு. ஸோ உள்ளே கொஞ்சம் லைனில் நிற்கிற வரைக்கும் நின்றுட்டு ஃபோன் எடுத்து பேக்கில் வச்சுட்டு நாங்கள் உள்ளே சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுதான் காய்ஸ். கரெக்டாக வெளியே வரும்போது 7:30 மணி ஆகிடுச்சு. நமக்கு நல்லா தரிசனம் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஓகே பரவாயில்ல, 2500 சொன்னாங்க 2 பேருக்கு. ஹோட்டலில் தங்கிட்டு சரி நைட் இங்கே சாப்பிட்லாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரை பிடிச்சி சாவக்காடு பீச் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நைட்டு போகிறது கொஞ்சம் யாராவது யோசிச்சார். பட் ஆனால் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போனார். அவருக்கு தாங்க காய்ஸ் லாபம் சவாரியில். ஏன்னா போனது இது தான் காய்ஸ். ஒன்றுமே தெரில, யாருமே இல்லை. நாங்கள் தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா என்ன எதுன்னே தெரியல. ஜஸ்ட்டு ஒரு சேர் மட்டும்தான் இந்த மாதிரி உட்காரத்துக்கு. பார்த்தா கடலே தெரியல, செம்ம இருட்டு. கிளம்பி அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நைட்டு பயங்கரமாக பசின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு தான் காய்ஸ் வந்தோம். சூப்பராக இருந்தது இந்த ஹோட்டல் பார்க்கவே. ஸோ ஆட்டோக்காரன் அண்ணையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நாங்கள் பரோட்டா கரெக்டெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்றத நீங்கள் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஆகிடோடனே வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் வேக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி இங்கே குருவாயூர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்கே போகிறோம் காய்ஸ். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கநாடு திரிஷூர். ஸோ அங்கே வர சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி கரெக்டாக திரிஷூர் இறங்கிட்டோம். இறங்கினோன்னே ஒரு ஆட்டோக்காரன் வந்து அவர் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வடக்கநாடு கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிஷூர் பூரம்லாம் நடக்கும் இல்லைங்களா, பயங்கரமான நிறைய யானைலாம் இருந்து பயங்கர பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் அது திரிஷூர் பூரம்ன்றது. ஸோ அந்த கோவில் தான். இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ காலையில் அங்கே வந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்து அங்கேருந்து ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திரிஷூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நாட் அலோடு. ஸோ இதுதான் இந்த என்ட்ரன்ஸு. பயங்கரமாக இருந்தது. ஸோ மார்னிங் வந்து இங்கே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு மூணாவும் தான். ஸோ நாங்கள் 2 பேர் தான் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே அடிச்சிட்டு இருந்தோம். ஃபேஸ்லாம் பயங்கர டல் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல் அலைச்சல் 2 நாளாகவே. ஸோ இதான் லாஸ்ட் டே. ஸோ அதுக்குள்ளே போய் முடிச்சுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோக்காரை கூட்டிகிட்டு வந்து பரதன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் காய்ஸ். ஸோ ராமன் லக்ஷ்மண் பரதன் 3 பேருமே இங்கே கோயில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பரதன் கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஸோ பழங்காலத்து கோயில் இது. ஸோ ஃபஸ்ட்டு வடக்கநாடை பார்த்துருப்பீங்க. ஸோ அது உள்ளே நான் காட்டல, ஏன்னா உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பரதன் கோவில். ஸோ இங்கே வந்துவிட்டோம். ஸோ இது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்தது இது கோவில்.
பழங்காலத்து கோயில் செம்ம பெரிய குளம். அந்த குளத்தை சுற்றி தான் அந்த கியூ. இங்கே பாருங்கள், அந்த குளத்தை சுற்றி நீங்கள் போனோம், அந்த இடத்துக்கு நீங்கள் போனோன்னா. ஸோ நாங்கள் நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தோம். செம்ம பெரிய தோணும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பழங்காலத்து கோயில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருந்தது. இந்த டிராயிங்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் ராமன், லக்ஷ்மண், பரதன். ஸோ அவங்க 3 பேரோட கோயில் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பரதன் கோயில், நெக்ஸ்ட்டு நம்ம போப்போம் ராமர் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமர் கோவில். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து திருப்பியும் ஆட்டோ பிடிச்சி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் காய்ஸ். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சி ஸோ இந்த ட்ரிப்பு முடிக்கவே. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் மதியான டைம் வந்தனால கோயிலை மூடிட்டாங்க. சரி வெளியே மட்டும் நம்ம சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. அங்கே பெரிய ஒரு ஏரி இருந்தது, மீன்லாம் தொடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த கோவிலை சுற்றி நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஸோ உள்ளே சாமியை பார்க்க முடியல. ஸோ மதியான டைமில் சாப்பாடு போட்டாங்க. ஸோ கோவில்லையே அங்கேயே இருந்து சாப்பிட்டு இப்போ மதியானம் லஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேயே முடிச்சிட்டோம். அப்புறம் திருச்சூருக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு பீஃப் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி சென்னைக்கு வந்துவிட்டோங்க. ஸோ இதுதான் நாங்கள் போன ட்ரிப்பு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ப்ளீஸ் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பபாய்.